إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أعوذ بالله من الشيطان الرجيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله صدق الله العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அமைதியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் பெருங்கிருபையும் அவனுடைய திருப்புருத்தமும் மன்னிப்பும் இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மனித சமுதாயம் முழுமைக்கும் எடுத்து சொல்லுவதற்காக அல்லாஹுவால் மனிதர்களிலே இருந்து தேர்வு செய்யப்பட்ட அத்துணை இறை தூதர்களின் மீதும் அந்த தூதர்களின் வரிசையிலே இறுதி தூதராக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை மார்க்க நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்களான சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், இமாம்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இன்னும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழுவதற்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு போராளிகளின் மீதும்
அந்த ஏக இறைவனுடைய அமைதியும் சமாதானமும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாம் வாழுகின்ற இந்த நாட்டில் முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாகவே மரணிக்க ஆசைப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக மரணிப்பதென்றால் என்ன? ஏன் முஸ்லிமாக பிறக்க வேண்டும், அல்லது ஏன் முஸ்லிமாக வாழ வேண்டும், அல்லது மரணிக்கிற போது ஏன் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மரணிக்கிற போது முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க கூடாது, மரணித்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். இதை ஏன் எச்சரிக்கையாக சொல்ல வேண்டும்? நம்மை மரணிக்க செய்பவன் யார்? ரப்புல் ஆலமீன். நமக்கு எவன் உயிர் தந்தானோ, எவன் நம்மை படைத்தானோ, நம் வாழ்க்கையின் ஆதாரங்களை எவன் நமக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கிறானோ அவன்தான் நம்மை மரணிக்க செய்ய இருக்கிறான். அவனிடத்திலே தான் நாம் திரும்ப இருக்கிறோம். நமது வெற்றி என்பது, நமது இலக்கு என்பது அவனிடத்தில் உள்ள, அவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற சுவனச் சோலைகள் தான் நம்முடைய இலக்கு. வாழ்க்கையின் இலக்கு என்ன? சுவனம் செல்லுவது. அதற்கான ஒரு கால இடைவெளி மட்டும்தான் இந்த வாழ்க்கை. நான் சுவனம் செல்லுவதற்கான கால இடைவெளி எனது வாழ்க்கையாக இருக்கிறது. அது இந்த பூமியிலே இருக்கிறது. அந்த கால இடைவெளியை அல்லாஹ் நிச்சயித்து இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார். இன்னொரு கால இடைவெளி இருந்தது. நான் சொர்க்கத்திலே இருக்கிற போது, ஆதம் நபியினுடைய பிள்ளையாக அவருடைய முதுகிலே நான் இருக்கிற போது, நீர்த்துளியாய் இருக்கிற போது, அப்படி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு இங்கே தந்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த வாழ்வை சித்தப்படுத்தி தந்திருக்கிறான் என்று சொன்னால், இதில் பெரும் பெரும் சோதனைகள், கடக்க வேண்டிய, நாம் செல்ல வேண்டிய பாதைகள் ஏராளம் இருக்கிறது. அவைகள் ஒவ்வொன்றாக நிமிடம் தோறும் நம்மை கடந்து சென்றே கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் மிகப்பெரிய நெருக்கடியோடு இந்த நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாடு என்றால் நாம் பிறந்த இந்திய தேசத்தில் நெருக்கடி மிகுந்த வாழ்க்கையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாடு அடிமைப்படுத்தப்படுவதற்கு முன்னால் அந்த நெருக்கடி இல்லை. எப்படிப்பட்ட நெருக்கடி இல்லை? ஒரு அரசால் அந்த அரசின் தவறான சட்டங்களால், அந்த அரசினுடைய திணிப்புகளால் நமக்கு அப்படி ஒரு பாதிப்பு இல்லை. ஆனால் 200 ஆண்டு காலம் இந்த நாடு அடிமைப்பட்டிருந்தது. அடிமைப்பட்டிருந்த நாட்டை ஒரு விடுதலை காற்றை சுவாசிக்க செய்வதற்காக முஸ்லிம்கள் கடுமையான தியாகத்தை செய்தார்கள். என்ன கடுமையான தியாகம்? லட்சக்கணக்கான உயிர்களை அர்ப்பணித்தார்கள். எனது உயிரா, நான் சுதந்திர நாட்டிலே சுதந்திரமாக வாழ வேண்டும். என்னை அல்லாஹ் படைக்கிற போது சுதந்திரமாக படைத்தான். சுதந்திரமாக நான் வாழ வேண்டும். சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று சொல்லி அந்த சுதந்திரத்திற்காக பல லட்சக்கணக்கான உயிர்கள் இந்த தேசத்திலே போயிருக்கிறது. பல கோடிக்கணக்கான ரூபாய்களை நாம் அள்ளி கொடுத்தோம் இந்த நாடு விடுதலை அடைவதற்கு. இந்த நாட்டினுடைய உரிமையை நான் சமமாக பெறுவதற்கு எனக்கு மட்டுமல்ல, இங்க வாழுகிற ஒவ்வொரு உயிரும் சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஜாதி மத பேதம் இல்லாமல் அவைகள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான தியாகத்தையும் அதிகமாக செய்த ஒரு இனம் எது? இந்த இஸ்லாமிய மக்கள், இந்த முஸ்லிம்கள். இப்படி நான் சொல்லவில்லை. வரலாற்றை எழுதக்கூடிய முஸ்லிம் அல்லாத பேரறிஞர்கள், வரலாற்று பேராசிரியர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லிம்கள் மட்டும் இந்த தியாகத்தை முன்னெடுக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கும் நாம் அடிமை தேசத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் வேதனைக்கு மேல் வேதனை, சோதனைக்கு மேல் சோதனை, தூக்கு கயிர்களை முத்தமிட்டவர்கள் ஏராளம் பேர். இந்த மாப்பிள்ளை காக்காமார்கள் உள்பட கேரளாவிலே மலபார் ஜில்லாவிலே இருந்த அந்த மாப்பிள்ளைமார்கள் வயிறு வரைக்கும் தாடி வைத்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் தூக்கிலே அந்தமான் சிறையிலே தொங்கவிடப்பட்டார்கள். பல நூற்றுக்கணக்கான பேர். ஆனால் அப்படியெல்லாம் போராட்டம் செய்து, அப்படியெல்லாம் தியாகம் செய்து இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக நாட்டை விட்டு வெளியே ஓடிவிடுவது, எஸ்கேப் ஆகிறது. தலைமறைவான வாழ்க்கை. பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் தலைமறைவாக வாழ்ந்திருந்தார்கள். வீட்டுக்கு வர முடியாது.
ஒரு நாளா 2 நாளா 3 மாதம் 6 மாதம் வீட்டுக்கு வர முடியாது. வந்தால் கைது செய்து சிறையிலே அடைப்பார்கள். நான் இந்த சுதந்திரத்திற்காக போராட முடியாது என்பதற்காக தலைமறைவான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எதற்காக? இந்த நாடு சுதந்திரம் அடைவது மட்டும் நோக்கமல்ல, அந்த சுதந்திரத்தில் என்னுடைய சுதந்திரம் ஒளிந்திருக்கிறது. நான் அடிமையாக இருக்க மாட்டேன். அல்லாஹ்வை தவிர இன்னொருவன் என்னை அடிமைப்படுத்தக் கூடாது. என் மீது எதையும் திணிக்க கூடாது. இஸ்லாத்துக்கு எதிரான எந்த சட்டமோ என் மீது திணிக்கப்படக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த சுதந்திரத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் போராடினார்கள். இதுல ஆலிம் பெருமக்கள் இருக்கிறார்கள், அஜிர்த்துமார்கள், இந்த மாதிரி பயான் சொல்லக்கூடியவர்கள், மக்களை தொழ வைக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள், குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்த அந்த ஆலிம்மார்கள் இருக்கிறார்களே, தங்களுடைய முழு வாழ்க்கையும் அதற்காக அர்ப்பணித்தார்கள். பல பள்ளிவாசல்களுடைய மேடைகளை, ஜுமாவுடைய உரைகளை சுதந்திர போராட்டத்தினுடைய எழுச்சி கருத்துக்களை பேசுகிற இடமாக ஆக்கினார்கள். பள்ளிவாசல்ல வந்து விட்டால் நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடுவதற்கு 200 பேர் தயார், அர்ப்பணிப்பதற்கு 200 பேர் தயார். அங்கிருந்து தான் ஊர்வலம் புறப்படும். பள்ளிவாசல்களில இருந்து ஊர்வலம் போவாங்க. பள்ளிவாசல்ல கூட்டம் நடக்கும். அந்த கூட்டம் நடக்கிற போது நாட்டினுடைய ராணுவம், வெள்ளைக்காரர்கள் உள்ளே வருவார்கள். அப்படியே துப்பாக்கி சூடு. அந்த பள்ளிவாசலுடைய சுவர்கள் எல்லாம் ரத்தம். தொப்பி ஒரு பக்கம் கிடக்கும், கண்ணாடி ஒரு பக்கம் கிடக்கும், உடல் ஒரு பக்கம் கிடக்கும். இப்படிப்பட்ட தியாகம் செய்த அந்த தியாக மறவர்களினுடைய வாரிசுகளாக இன்றைக்கு நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்க இன்னைக்கு சுதந்திரமாக ஒரு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இந்த உரையை நீங்க செவிமெடுக்கிறீங்கன்னு சொன்னா, இந்த ஜுமாவுல நீங்க அமைதியா கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா, இதற்கு உங்கள் முன்னோர்கள் இந்த நாட்டில் பண்ண தியாகம் ஏராளமான தியாகம். அதெல்லாம் எதிர்கால தலைமுறைக்கு தெரியல, நிகழ்கால தலைமுறைக்கே தெரியல. பாபர் மசூதி என்றால் என்னன்னு கேட்கிறான் 25 வயசு பையன். காரணம், அது 30 வருஷமாச்சு இடிச்சு. அந்த பள்ளிவாசலை கொண்டு போய் 1949ல சிலையை வச்சு மூடிட்டாங்க. இந்த எப்படியெல்லாம் தியாகம் செய்து, எவ்வளவு அர்ப்பணிப்புகளை செய்து இந்த நாட்டுக்கு ஒரு விடுதலையை வாங்கி தந்த நம்ம இந்த நாட்டுல இப்ப யார் தெரியுமா? 3ஆம் தர குடிமக்களா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. 4ஆம் தர குடிமக்களா? குடிமக்களே இல்லை. நீங்கள் என்ன உரிமையில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? தனது உரிமை என்னவென்று தெரியாதவன் எப்படி ஒரு முஸ்லிம் வாழுகிற நாட்டில், நான் ஏற்றிருக்கிற இந்த மார்க்கத்தில் என்னுடைய எதிர்கால தலைமுறைக்கான எந்த பாதுகாப்பும் இந்த நாட்டில் நமக்கு கிடையாது. இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறமே இந்த பள்ளிவாசல நாளைக்கு இஸ்லாமிய எதிரிகள் நினைத்தால் நாளைக்கு கோயில். நான் சும்மா கற்பனையிலே பேசவில்லை, நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கிற உண்மையை அல்லாஹ்வின் மீது சத்தியமாக பேசுகிறேன். உங்களுக்கோ, உங்கள் பிள்ளைகளுக்கோ, உங்கள் எதிர்கால தலைமுறையினருக்கோ பள்ளிவாசலுக்கு பாதுகாப்பு இல்லை. சரி, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறதா? இல்லை. சொத்துக்கு பாதுகாப்பு இல்லை, பள்ளிவாசலுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்கள் வழிபாடுகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்லை. நாளை காலையில ஃபர்தாவை நீங்கள் போடக்கூடாது என்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் நீங்கள் எல்லோரும் கட்டுப்பட்டு ஆக வேண்டும். மீறி நீங்கள் ஃபர்தா போட்டால் இபிகோ செக்ஷன்ல நீங்க கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவீர்கள் நம்ம தாய்மார்கள். அப்ப என்ன பண்ணுவீங்க? தாய்மார்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டால் நீங்க என்ன பண்ணுவீங்க? போராளிகளாக மாறுவீர்கள். இதை பற்றி என்றைக்காவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? நாடு அங்க போயிருச்சு, இந்த தேசம் அங்க போயிருச்சு. இதையெல்லாம் எது மறைக்குதுங்கிறத நான் சொல்ல போறேன். நாடு அங்க போயிருச்சு. சுமார் 96% இந்த நாட்டை இஸ்லாமிய எதிரிகள் கையகப்படுத்திட்டாங்க. இங்க முதல்ல அவர்கள் அழிக்க இருப்பது யாரை தெரியுமா? முஸ்லிம்களை. அடுத்தடுத்து இந்த நாட்டினுடைய தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஷெட்யூல்ட் இன மக்களை அடுத்து. இந்த நாட்டில் ஒரு கம்யூனிஸ்ட் உயிரோடு இருக்க முடியாது, இந்த நாட்டில் ஒரு தீக்காக்கார உயிரோடு இருக்க முடியாது. அவர்களுடைய சட்டத்தை அவர்கள் அமல்படுத்திடுவார்கள். இது வெட்ட வெளியில பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனதருமை சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், இந்த நாட்டுக்காக உயிர் தந்தவர்கள், இந்த நாட்டுக்காக பொருளாதாரத்தை தந்தவர்கள், எதுவுமே தெரியாத நிராயுதபாணிகளாக அப்படி அப்படியே தொழுதுட்டு, அப்படி அப்படியே சாப்பிட்டுட்டு, அப்படி அப்படியே தூங்கி எந்திரிச்சிட்டு, அப்படி அப்படியே மூத்தா போயிடுறாங்க. இவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லணுமா வேண்டாமா? சிந்தித்து பாருங்க. நீங்க நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கு இந்த செய்தி தெரியுமா? இந்த நாடுனா என்ன, அதற்கு எவ்வளவு தியாகம் இருக்கிறது, எத்தனை பேர் ஆட்சி செய்தார்கள், யாரெல்லாம் ஆட்சி செய்தார்கள், என்ன நிலைமையில இப்ப நம்முடைய வாழ்க்கை இருக்குது. நம்ம கட்டடமா கட்டி சேர்த்து வச்சிருக்கிறோமே, அல்லது கட்டடம் கட்டுவதற்காக பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறோமே,
நம்முடைய வாகனங்கள் செய்ய வச்சிருக்கிறோமே, இதெல்லாம் இந்த நாட்டுல நிலையா நமக்கு இருக்குமா? யாருக்காக வச்சிருக்கிறோம்? நான் வாழுவதற்கல்ல, என்னுடைய வாரிசு வாழுவதற்காக, அவர்கள் இதை பின்பற்றுவதற்காக, எதிர்கால தலைமுறைக்காகத்தான் இந்த கட்டடங்களை எல்லாம் நாம் கட்டி வைத்திருக்கிறோம். அதனால உங்களுக்கு தெரியுமா, சுமார் 1.5 லட்சம் வீடுகள், கட்டடங்கள், 1.5 லட்சம் கட்டடங்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. முஸ்லிம்கள் வாழ்விடம் இடிக்கப்பட்டு நிருகதியாக வடநாட்டுல ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. பெண்கள், தாய்மார்கள், நம்மள மாதிரி வாழ்ந்தவங்க, பொருளாதாரத்தை சேர்த்து வச்சு இடம் வாங்கி வீட்டை கட்டி அப்படி வாழ்ந்தவர்களுடைய வீடு 1.5 லட்சம் வீடு இந்த நாட்டில் இடிக்கப்பட்டிருக்கு. 50,000 வீட்டு இடிக்கப்பட்ட உடனே நீதிமன்றம் சொல்லுது, இனிமேல் இடிக்காதீங்க, போதும், அவங்களுக்கே போதும்னு பட்டுருச்சு. எல்லாரும் ரோட்டுக்கு வந்துட்டா என்ன பண்றது? எங்க போய் தங்குவாங்க? பிளாட்ஃபார்ம் நிறைஞ்சிருங்கிறதுனால போதும். சிந்திச்சீங்களா? ஒரு வீடு இடித்தாலே நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பி இருக்கணும், ஆனால் எழுப்பல. 50,000 பேர் வீட்டை இழந்ததுக்கு அப்புறம் ஒரு அரசாங்கத்தின் நீதிமன்றம் சொல்லுது, யார் உன்னை இடிக்க சொன்னா, இந்த அதிகாரத்தை யார் உனக்கு தந்தாலும் கேட்ட உடனே நம்ம எல்லாம் அப்படியே மனசுல குளிர்ந்து போய், ஆஹா, நீதிமன்றம் நமக்கு இருக்குதுப்பா அப்படின்னு நீங்க நம்புறீங்க. இயல்பு தானே. நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டுச்சுல, இனிமேல் இடிக்க மாட்டாங்களே. அப்ப நம்ம என்ன தெரியுமா கேட்கிறோம்? 50,000 வீடு இடிக்கிற வரைக்கும் ஏன்டா நீ தீர்ப்பு சொல்லல? 50,000 வீட்டுல எத்தனை லட்சம் பேர் வாழ்ந்திருப்பான்? 2.5 லட்சம் முஸ்லிம்கள் வாழ்ந்திருப்பான். ஒரு வீட்டுக்கு 5 பேர், அம்மா, அத்தா, 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு. சிந்திச்சு பாருங்க நீங்க. அத்தனை பேரும் நிருகதியாக பொருளாதாரத்தை இழந்து, ஒரு மனிதனுடைய கனவு என்ன? இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய கனவு என்னங்க? ஒரு வீட்டை கட்டு, வாடகை இல்லாத ஒரு வீடு, ஒழுகாத வீடு, ஆறாத சோறு, கிழியாத ஆடை. இது ஒரு மனிதனுடைய அடிப்படை ஆசைங்க. இதை நிறைவேற்றுவதற்குத்தான் காலையிலிருந்து மாலை வரை 18 மணி நேரம் ஓடாய் தேய்ந்து உழைத்து சம்பாதிச்ச பணத்துல கொஞ்சம் சேர்த்து 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 ஒரு வீட்டை கட்டி கனவுன்னது ஒரு மனிதனுடைய வாழ்வு கனவு. அப்படிப்பட்ட அந்த கனவை தரவட்டமாக்கி இருக்கிறார்கள் இந்த அரசு. எப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கொடுமை நடந்திருக்கு? இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக உழைத்தவர்கள், இந்த நாட்டுக்காக பொன் பொருள் ஆவி அத்தனையும் கொடுத்தவர்கள், உயிரை கொடுத்தவர்கள், ஓடி போய் ஒளிஞ்சு வேற இடங்கள்ல வாழ்ந்து வந்து தாக்குதல் நடத்தியவர்கள், வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டி அந்த சுதந்திர கொடி ஏறும் போது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழங்கிய நம்முடைய முன்னோர்களை நினைச்சு பாருங்க. எதுக்கு தெரியுமா தக்பீர் முழங்கலாம்? என் வாரிசு சுதந்திரமாயிட்டான், என் எதிர்கால சன்னதி இந்த நாட்டுல சுதந்திரமா வாழ போறான்னு கண்ணீர் மல்க அந்த கொடியை ஏற்ற நம்முடைய முன்னோர்கள். அப்படி நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆனால் அப்படி இருக்கிறோமா? நமக்கு அப்படியான உரிமை இங்க தரப்பட்டிருக்கா? இல்லை. ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக கலட்டிட்டு போய்கிட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? 118 பள்ளிவாசல்கள் அகழ்வாயுங்கிற பேர்ல பூட்டு போடப்பட்டிருக்கு இந்தியாவில். இப்போ நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல 118 பள்ளிவாசல்கள் அல்லாஹுவை வணங்குகின்ற அல்லாஹ்வுடைய வீடு, மனிதனுடைய வீடு அல்ல, அல்லாஹ்வுடைய வீடு. அதான இறை இல்லம். அல்லாஹ்வுடைய வீடு தாங்க மஸ்ஜித். கெட்ட வரைக்கும் நம்மளுது, காசு என்னோடது, கல் என்னோடது, மண் உங்களது, அவரது இது அவரது இதுன்னு சொல்லிக்கலாம். சேர்ந்து பள்ளிவாசல் ஆயிடுச்சுன்னா அது யாரோடது? இறை இல்லம். உண்மைதான் அது. நாம அனுபவிச்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டி யாரு? ப்ராப்பர்ட்டி ரப்புல் ஆலமீனுடைய. அந்த ரப்புல் ஆலமீனுடைய 118 வீட்டை, ரப்புல் ஆலமீனுடைய வீட்டை, பள்ளிவாசலை பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொழுகை நடத்துகின்ற, அவர்களுடைய வழிபாடு நடத்துகின்ற இடம் வெறும் அகழ்வாயுங்கிற பேர்ல பூட்டு போட்டிருக்காங்க. இந்த வேலூர்ல கோட்டையில ஒரு பள்ளிவாசல் இருக்கு, பக்கத்துல ஜலகண்டேஸ்வரன் ஒரு கோயில் இருக்கு. இது ரெண்டுமே ஒரே காலத்துல பூட்டு போடப்பட்டது. ஆனால் ஜலகண்டேஸ்வரன் கோயில் பல வருடங்களாக திறந்து வழிபாடு நடந்துட்டு இருக்கு. முஸ்லிமோட பள்ளிவாசல் திறக்க கூடாது. ஏன்டா திறக்க கூடாது? தொழுவான், பயான் பண்ணுவான், பூட்டு போட்டான். அதுக்காக 10,000 மக்கள் கூடி போராடினா. இன்ன வரைக்கும் ரிசல்ட் இருக்கா? இந்த மாதிரி 118 பள்ளிவாசல்கள் அகழ்வாயுங்கிற பேர்ல ஒண்ணும் கிடையாது. அதுக்கு கீழே ஒரு துரும்பும் கிடையாது. பழமையான பள்ளிவாசலம் 600 வருஷம், 700 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம், 1500, 1200 வருஷம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்தியாவில் இஸ்லாம் வந்ததுங்கிறோம். வரல. இஸ்லாத்தை பின்பற்றினார்கள். இஸ்லாமிய மார்க்கம் படைத்த இறைவனுடைய மார்க்கம் விளங்கி அதை ஏற்றுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் அவருடைய ஆட்சியில் இருந்த போது, அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற போது இந்தியாவில் இஸ்லாம் வந்துருச்சு.
இந்தியாவில் இஸ்லாம் வந்துருச்சு. கொடுங்கல்லூர்ல முதல் பள்ளி உருவாகுது. நீங்க எல்லாம் சிந்தித்து பார்க்கணும். எப்படிப்பட்ட தொடர்பு இஸ்லாத்திற்கும் இந்த மண்ணுக்கும் இந்த முஸ்லிம்களுக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு என்றால் இன்று நேற்றல்ல, 1450 ஆண்டு கால பழமை வாழ்ந்த முஸ்லிம்கள் இங்க. ஆனால் இன்றைக்கு எப்படி ஆயிட்டோம்? வெறும் 3% தேராத ஒரு கூட்டம் நம்ம எல்லா வகையிலையும் அடிமைப்படுத்தி நிறுத்தி இருக்கு. அடிமை என்றே தெரியாமல் செத்து போறான் முஸ்லிம், என்னன்னு தெரியாம இறந்து போறான். இந்த உணர்வை யார் இங்கே சொல்லுவது? இந்த மக்கள் ஏன் இப்படி ஆக்கப்பட்டார்கள்? இந்த அளவுக்கு அடிமை தலையில நம்ம ஆக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? எந்த மாநிலத்திலையும் ஒரு முதலமைச்சர் கிடையாது முஸ்லிம். எந்த மாநிலத்தில் இந்தியாவுக்குள்ள எங்கேயும் கிடையாது. காஷ்மீர்ல வேணா ஒருத்தர் இருக்கிறார். இங்க இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எங்கேயுமே ஒரு முதலமைச்சர் கிடையாது, ஒரு நல்ல அமைச்சர் கிடையாது, நல்ல எம்பி கிடையாது. இதான் நிலைமை. உங்களுடைய குறைகளை, உங்களுடைய பாதிப்புகளை, உங்கள் மக்களுடைய இழப்புகளை இன்னைக்கும் பாருங்க. மிக மிக மோசமான மக்கள் வாழக்கூடிய நிலைமையில தான் அடிப்படை வசதிகள் இல்லாமல் முஸ்லிம் பகுதிகளில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போராடுறோம். எங்களுக்கு இதை செய்துதான் எல்லாத்துக்கும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்குதா இல்லையா? எதனால் இது ஏற்பட்டது? எப்படி எதனால இப்படி ஏற்பட்டதுன்னா முஸ்லிம்கள்ட்ட போராட்ட உணர்வு குறைஞ்சிருச்சு. அப்ப போராடுவது மார்க்கம். உங்களுடைய உரிமைக்காக போராடும் போது நீங்கள் இறந்துட்டா அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டவருடைய, அல்லாவின் பாதையில் ஷஹீதான அந்தஸ்து, கேள்வி கணக்கே இல்லாத சொர்க்கம் உங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. உங்களுடைய உரிமை மறுக்கப்படுகிற போது, உங்களுடைய பொருளாதாரம் சிதைக்கப்படுகிற போது, நீங்க கட்டிய வீடோ, உங்களுடைய கடையோ, உங்களுடைய பொருளாதாரமோ, உங்களுடைய பள்ளிவாசல்களோ, வழிபாட்டு தலமோ, மதரசாவோ, உங்களுடைய கல்லூரியோ, பள்ளிக்கூடமோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதை தடுப்பதற்காக நீங்கள் கூட்டமாக கூடி போராடி உங்களுக்கு ஒரு மௌத்து வந்தா அது என்னது? மரணித்தவர்கள் அல்ல நீங்கள், நீங்கள் உயிரோடு இருப்பவர்கள். காரணம் உங்களுக்கு கேள்வி கணக்கில்லாத சொர்க்கம். இந்த உணர்வு முஸ்லிம்கிட்ட இருக்கா? இருக்கு. ஒரு சின்ன தரப்பட்ட இருக்கு. பாக்கியெல்லாம் கண்டதே காட்சி, கொண்டதே கோட். போட்டி, கடுமையான போட்டி. பொருளாதாரத்திற்காக மாண்டு சாவுறான். பொருளாதாரத்தை தவிர அவனுக்கு எதுவும் தெரியாது. அந்த கடை, அந்த வியாபாரம், அந்த தொழில், அந்த சோறு, அந்த தூக்கம், அந்த ஆடை, அந்த கல்யாணம், மௌத்து. என்ன இது? இதற்கு பேர் இஸ்லாமா? உண்டு வாழ்ந்து உறங்கி செய்வதற்கு பேர் எத்தனை எத்தனை பேர் இன்றைக்கு படுகொலையில தள்ளப்பட்டவர்களை போல வடநாட்டுல வாழ்றாங்க. அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தென் மாநிலங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. எல்லாருடைய வடிவிலும் பரவுது. இஸ்லாத்துக்கு எதிரான ஆர்குமெண்ட்கள் நடக்குது தொலைக்காட்சியில. சமீபத்துல கேரளாவில் ஹனி ரோஸ்னு ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு ஆடை உடுத்தினாலும் உடுக்காட்டி ஒரே மாதிரி இருக்கும். அப்படின்னா புரிஞ்சுக்கீங்க. பள்ளிவாசல் அதை அப்படித்தானே சொல்லணும். ஆடை உடுத்தினாலும் உடுக்காட்டி ஒரே மாதிரி தான். அவ்வளவு ஆபாசமான, அவ்வளவு கேவலமான ஒரு நடிகை, விளம்பரத்துக்கு நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. அந்த பெண்ணை பற்றி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், பிஜேபி ஆதரவாக வச்சுங்களேன், ஏதோ ஒரு விமர்சனத்தை செய்ய அவரை பிடிச்சு உள்ள போட்டாங்க. அவரை பிடிச்சு உள்ள போட்டதோ, இந்த பொண்ணு ஆபாசம், இதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. அங்க உட்கார்ந்து எதை பேசுறாங்க? இஸ்லாத்தை பேசுறான். அங்கே உட்கார்ந்து ஆபாசத்தை பேசி அப்படியே அடுத்த வாரம் எங்க வர்றாங்கன்னா இஸ்லாத்தின் மீது கை வைக்கிறார்கள். அவர்கள் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிப்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. இதெல்லாம் காட்டு மிராண்டித்தனமா இருக்கு. மனோரமா டிவியில பேசுறான். எப்படி அவன் கேட்கிறான், ஆண்களும் பெண்களும் ஒன்றாக படிப்பதை அங்க இருக்கிற அபூபக்கர் முஸ்லியார்னு சொல்லி ஒரு மார்க் அறிஞர், பிரபல்யமான கேரளாவில் அபூபக்கர் முஸ்லியார்னா எல்லாத்துக்கும் தெரியும். அவர் சொல்றாரு, இந்த ஆண்களும் பெண்களும் கடற்கரையில ஒண்ணு சேர்றது, இந்த ஹோட்டல்ல ஒண்ணு சேர்றது, இதெல்லாம் மார்க்கத்தில் கூடாதுன்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அது அவர் சொல்றார். ஆனால் அதை விமர்சனம் செய்து எல்லா தொலைக்காட்சியில உட்கார்ந்து ஆர்குமெண்ட் பண்றான். அப்படின்னா எப்படி எப்படி ஆடை உடுக்கணும்? ஒருத்தருடைய ஆடையை நீங்கள் தடுக்க கூடாதுன்னு மிரட்டும். ஆமா, சட்டம் இருக்கு. ஒருத்தர் எப்படி வேணாலும் ஆடை உடுக்கலாம், அதை நீங்கள் விமர்சிக்கவோ அதை காயப்படுத்தவோ கூடாது என்று சட்டத்தை ஏற்றி வச்சிருக்கான். அப்படின்னா ஆடை உடுத்துறதை பத்தி அங்க ஆபாசமா இருக்கு, குறைவா இருக்கு, கொஞ்சம் சரியா உடுக்கணும்னு சொல்றான். அந்த பெண்ணை, அந்த ஹனிரோஸ் என்கிற அந்த ஆபாச செக்ஸ் பெண்ணை நீங்க கொஞ்சம் செக்ஸியா இல்லாம வெளியில வாங்கன்னு ஒருத்தர் சொல்றவன் யாரு? பிஜேபியினுடைய ஆதரவாளர். அவன் பேர் ராகுல் ஈஸ்வரன். அவன் சொல்றான், நீங்க வர்றது ரொம்ப ஆபாசமா இருக்கு, உங்களை பற்றி கேரளாவில் பெரிய விமர்சனம் ஏற்படுகிறது, எனவே கொஞ்சம் நீங்க மறைச்சிட்டு வரலாமல். அவன் மேலேயும் கேஸ். இதுதான் சொன்னாங்க. அவன் மேலேயும் கேஸ்.
பெண்களுடைய ஆடையை குறித்து, ஆடை சுதந்திரத்தின் மீது நீங்கள் அத்துமீறுகிறீர்கள். எங்க வர்றான்? இரண்டாவது ஃபர்தாக்கு வர்றான். சிந்தித்து பார்க்கணும் நீங்கள். இப்படித்தான் அவர்கள் விமர்சனத்தை தொடங்குவார்கள். தொடங்கி 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 இஸ்லாத்தின் மீது அவர்கள் கை வைப்பார்கள். அதற்குத்தான் இந்த வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். ஒரு அலிரோஸ்ங்கிற ஒரு பெண்ணை உருவாக்கி அதை ஒரு விமர்சனமாக்கி அதுக்கு ஒரு கேஸ போட்டு அடுத்தது யாரும் பேசக்கூடாதாயி என்ன சொல்றாங்கன்னா, முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் இரண்டரை கலந்து விட வேண்டும் என்று சொல்கிறார். இப்ப நம்ம கலந்துதான் இருக்கோம், நம்ம ஒண்ணும் தனியா இல்ல. முஸ்லிம் ஆண்களும் முதல்ல எல்லாம் திருமண மண்டபங்களில் ஆண்கள் பகுதி பெண்கள் பகுதி என்று இருப்பார்கள். இப்ப மிங்கல் ஆயிடுச்சு. அதிகமான திருமணங்கள்ல, அதிகமான நம்மளுடைய வைபவங்கள்ல எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அப்படியே அங்க மிங்கலாக கூட ஹால்ல எல்லாரும் தனியா இருப்பாங்க. சாப்பாடு இடத்துல பாருங்க, நேர் எதிரும் பக்கத்துல பக்கத்துல எல்லாம் அப்படி ஆயிடுச்சா இல்லையா? எல்லா இடத்துலயும் மிங்கலா தான் இருக்காங்க. ஆணும் பெண்ணும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை தவிர வேற என்ன பள்ளிக்கூடங்களுக்கு இருக்கு? எனவே அவர்கள் படிக்கிறார்கள். 12 வயது பெண்ணு கர்ப்பமாகிறார். எப்படி இது? ஒரு மெச்சூர்ட் ஆகி ஒரு பெண் உடனே கர்ப்பமாகிற சூழ்நிலை இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறது. அதுவும் ஏற்பட்டுருச்சு கேரளாவில். 13 வயது, 14 வயது, 15 வயது பெண்கள் யாரோடெல்லாமோ வாழுவதற்காக ஆயத்தமாகி பிடிக்கப்பட்டு காவல் நிலையங்களில் உட்கார்ந்து அவங்களுக்கு அறிவு வழங்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுகிற கொடுமைகள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? செல்போன். எல்லாத்தையும் கற்பிக்கிறான். செல்போன்ல எல்லாமே கற்பிக்கப்படுகிறது. பார்க்காதவர்கள் யாரும் இல்லை. கண்ணு உள்ள எல்லோரும் பார்க்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு உருவாக்கிட்டான். நீங்கள் முகமது நபியை தேடினால் அவன் ஆடையே இல்லாத ஒரு பெண்ணை போடுறான். முகமது நபியை தேடுகிற, குரானை தேடுற, ஹதீஸ தேடுற, ஆனா ஒரு ஆபாசம். அப்படி எந்த அளவுக்கு அந்த நெட்வொர்க் இருக்குன்னு நீங்க கவனிச்சு பாருங்க. எப்படி கொண்டு போய் விட்டுட்டான். இதை பார்க்காம நம்ம தாண்ட முடியல. இதை பார்க்காம தாண்ட முடியாத அளவுக்கு நீங்க கண்ணை மூடி பார்க்க முடியாதுல்ல, செல்ல கண்ணை திறந்துதானே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தீமைகளை கொண்டு போய் நம்மளை விட்டு இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை பத்தி தெரியாமாக்கிட்டா, இந்த நாட்டுல நமக்கு இருக்கக்கூடிய தியாகத்தை பத்தி தெரியாமாக்கிட்டா, நாம் அர்ப்பணிப்பை பத்தி தெரியாமாக்கிட்டா, எல்லாரும் ஒண்ணு சேர்றதை பத்தி தெரியாமாக்கிட்டா, போராட்ட குணங்களை சுத்தமாவே எடுத்துட்டா, ஒரு 10 பேர் சேர்ந்து பேசுற விஷயங்களை இல்லாமலாக்கிட்டா. முஸ்லிம்கள் எங்க தெரியுமா சேர்றாங்க? சாப்பாட்டுக்கு தான் சேர்றாங்க. கல்யாண வீட்டுல, மௌத்து வீட்டுல தான் சேர்றாங்க. வேற எங்க சேர்றாங்க? சேர்றதே கிடையாது. யாருக்கும் எந்த பந்தமும் இல்லாத ஒரு நிலையில விடுபட்ட ஒரு நிலையெல்லாம் இன்றைக்கு இந்த சமூகத்தில் உருவாகுவதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய காரணமா இருக்கு. அவன் விரித்த வலையில நம்ம விழுந்துட்டு, இஸ்லாமிய எதிரிகள் விதிக்கின்ற எல்லா வலையிலையும் அப்படியே விட்டில் பூச்சிகளாக போய் விழுந்துகிட்டே இருக்கிறோம். இதுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவையா இல்லையா? நாட்டை பத்தி தெரியாதவன், உரிமையை பத்தி தெரியாதவன், அர்ப்பணிப்பை தெரியாதவன், தியாகங்களை பத்தி தெரியாதவன், நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? எப்படி ஒண்ணு சேருவீங்க? ஒண்ணு சேர இந்த பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்? இன்றைக்கு வளர்ப்பு சூழ்நிலை எப்படி இருக்கு? யாருக்கும் கட்டுப்படுறது இல்லை. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை இப்ப இல்ல. பாப்பா மகன்கிட்ட பேச முடியாது. என்ன பாப்பாட்ட கேட்கறான், எப்படிங்க? அம்மாட்ட நீ சும்மாரு. இந்த நிலைமை இன்னைக்கு அதிகமாயிடுச்சா இல்லையா? ஆனால் நம் தந்தையின் முன்னாடி நம்ம நின்று பேசினதில்லை. நம்ம உடன் பிறந்த சகோதரன் ஒரு நம்மை விட ஒரு 10 வயது கூட இருந்தா கதவு ஓரத்தில் நின்று பேசின காலம் இருந்தது. அண்ணன் வந்துட்டாரா கேட்டுட்டு வீட்டுக்கு வந்த காலம். ஒரு 9 மணிக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தா அண்ணன் வந்துட்டாரா அப்படின்னு பயந்த காலம் இருந்தது. இன்னைக்கு பாப்பாவை பத்தி மகன் கவனிக்கிறது இல்ல, மகனை பத்தி பாப்பா கவனிக்கிறது. அவன் அந்த ரூம்களை உட்காந்து அப்படி போயிருவான், இந்த ரூம்ல இவரு உட்காந்து இப்படி போய், எந்த பந்தமும் இல்லாத ஒரு சூழல். எப்பா என்னப்பா எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற? ஆமா, நீங்க சொல்றது கேட்கறதா இப்ப எனக்கு வேலையா? கட்டுப்பாடப்பட்ட ஒரு சமூகமாக இன்னைக்கு மாறிடுச்சு. இவர்கள் எப்படி இந்த தந்தை வயதானவுடன் அவர்களை பார்ப்பார்கள்? சிந்திச்சு பாருங்க. எப்படிப்பட்ட தலைமுறை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அவனுக்கு வந்த அந்த செல்போன்ல, அவனுக்கு வந்த அவன் தொழில்ல, அவனுக்கு வந்த அவனுடைய தொடர்பு எல்லாமே அவனுடைய வியாபாரத்துல. தாயை எப்படி பார்ப்பான்? தந்தையை எப்படி பார்ப்பான்? இந்த தந்தை வயதோகிய நிலைமை அடைந்து மனம் போய் ஒரு இடத்துல கிடப்பாரே, அப்ப இந்த மகன் கிளீன் பண்ணுவானா? சிந்திச்சு பாருங்க. அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறவங்க பண்ணமோ. வயதான ஒரு தந்தையினுடைய நிலைமை என்னாகும்? வயதாகிவிட்டால், தாயோ தந்தையோ வயதாகிவிட்டால் அவர்கள் குழந்தைகளை போல ஆயிடுவாங்க. அதிகமான பேர் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போயிடுவாங்க. அப்ப யார்
கருணை எனும் சிறகை விரிக்க வேண்டியது யார் தெரியுமா? இந்த பிள்ளைகள். அந்த தாயின் மீது, அந்த தந்தையின் மீது நான் சிறுவனாக இருக்கிற போது எப்படி என்னை கருணை கொண்டு நீங்க பார்த்தீங்க நினைச்சு பார்த்து அந்த தந்தையை பார்க்கணும், அந்த தாயை பார்க்கணும். அந்த தந்தைக்கு தேவையானதை வாங்கி தரணும், அந்த தாய்க்கு தேவையானதை வாங்கி தரணும். பக்கத்து வீடுகளிலே சில சத்தம் கேட்கும், காதுல கேட்க முடியாது. தாயோடு மகன் பேசுவது, அப்பா உங்ககிட்ட இருக்க முடியல மகனே, இதற்கு நான் செத்து விடலாம்னு நினைக்கிறேன். ஒரு தாய் சொல்றாங்க. நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன் சகோதரர்களே, அந்த தாய் சொல்றாங்க, இதுக்கு நான் இறந்து போயிருக்கலாம். இப்படி ஒரு வாழ்க்கை, மகனுக்கு கல்யாணமாகி குழந்தைங்க இருக்கு, அந்த வீட்டுல அந்த தாய் இருக்கா. அப்ப எப்படிப்பட்ட அதாபுகளை அந்த அவங்க அனுபவிக்கிறாங்க. என்ன காரணம்? அந்த பையன் தாயை இப்படி நடத்துவதற்கு என்ன காரணம்? மார்க்கம் தெரியல. தெரிகிற இடத்துக்கு அவன் போல. பள்ளிவாசலுக்கு தொழுக வர்றாங்க ஜுமாவுக்கு. எப்போ? பயான் முடிஞ்ச உடனே. பயான் முடிந்து இமாம் தக்பீர் கட்டின உடனே அப்படி எட்டி பாக்குறான், தக்பீர் கட்டிட்டாங்களா, இப்ப போய் ஒளி செஞ்சு உள்ள போனான். சில பேர் 2வது ரக்காத்துக்கு வர்றான். இவனுக்கு என்ன மார்க்கம்? இவன் என்ன இஸ்லாம்? வாரத்துக்கு ஒரு நாள் அல்லாஹ்வை பற்றி அவன் உள்ளத்துல கொண்டு போய் வைப்பதை அவன் விரும்பவில்லை. உபதேசம் பயனளிக்குமாயின் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லுகிறான், ஃபதக்கிர் இன்ன ஃபாத்திக்கிறான், உபதேசம் பயனளிக்குமாயின் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் சொன்னா, பயனளிக்காத ஒரு கூட்டமாக அவர்களை மாற்றி அவருடைய உள்ளத்துல ஒரு சீல் வைக்கப்பட்டுருச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சீல் வைக்கப்பட்டது? அப்படி சீல் வைக்கப்பட்டவர்களுடைய உள்ளங்கள்ல என்ன நடக்கும்னு கேட்டா, அந்த உள்ளத்துல அல்லாஹ்வை பற்றிய கருத்து போகாது. உபதேசங்கள் அவனுக்கு பயனளிக்காது. உபதேசம் பயனளிக்காம ஆக்கிட்டாங்க. ஏன் இப்படி ஆக்குனாங்கன்னா, எந்த உபதேசத்தையும் அவன் மரியாதை கொடுத்து கேட்கல. இந்த உபதேசம் எனக்கு பயனளிக்கும்னு சொல்லி அவன் இதயத்தை விரித்து வைத்து அவன் கேட்கவில்லை, காது மட்டும் திறந்து வச்சான். நிறைய பேருக்கு நான் இப்ப பேசுற சத்தம் கேட்கும், ஆனால் உள்ளத்துல போய் அது உட்காராது. அது இந்த டோருக்கு வெளியில, இந்த பள்ளிவாசலுக்கு வெளியில போன உடனே நல்லா பேசினாங்க, சத்தமா இருந்தது அப்படின்னு பேசிட்டு போயிடுவாங்க. அது அவன் வாழ்க்கையில் பலனளிக்குமா? அளிக்கவில்லை சகோதரர்களே. அதனுடைய விளைவு இங்க தாறுமாறான வாழ்க்கைக்கு போறாங்க. பள்ளிவாசல்ல கூட்டம் கூடுது வெள்ளிக்கிழமை ஜுமாவுக்கு, ஆனால் பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நிறைய பேருக்கு முகர் கிடையாது, அசர் கிடையாது, மகரிபு கிடையாது, இசா கிடையாது, ஆனால் அவன் ஒரு முஸ்லிம். ஃபஜ்ர் தொழுகை நிறைய பேருக்கு கிடையாது, ஆனால் அவன் ஒரு முஸ்லிம். ஃபஜ்ர் தொழுகை எவன் தொழுகவில்லையோ அவனை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அல்லாஹ் நீக்கி வைக்கிறான். ஃபஜ்ர் தொழுது விட்டால் அன்றைய நாளின் பாதுகாப்பு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். ஒரு மனிதன் ஃபஜ்ர் தொழுது விட்டான், தூங்கி வாங்க சத்த அஸ்ஸலாத்து ஹைரம் மினன் நம்னு சொன்ன உடனே என் ரப்பு என்ன கூப்பிட்டான்னு சொல்லி சாஸ்தாங்கமாக அந்த பள்ளிவாசல தொழுகிறானே, அவனுடைய அந்த நாள் பாதுகாப்பு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த உபதேசம் எங்க கிடைக்கும்? பள்ளிவாசல்ல கிடைக்கும், பயான்கள்ல கிடைக்கும், வேற ஏதாவது கூட்டங்கள்ல தர்பியா தஸ்கியாங்கிற இடத்துல கிடைக்கும். நம்ம மக்கள் அதோடு தொடர்பில் இருக்காங்களா? வரக்கூடிய மக்கள் அப்படி இருந்திருந்தால் அவன் தாயை இப்படி பேசியிருப்பானா? தந்தையை நிராகரித்திருப்பானல்ல? ஓ வயிற்றுல பிறந்த பாரு, தாயை பார்த்து ஒரு தந்தையை பார்த்து சொல்ற, உனக்கு போய் மகனா பிறந்த பார்த்து நீ எல்லாம் என்ன எப்படி பேசுற? இவன் எப்படி சொர்க்கத்துக்கு போவான்? சிந்திச்சு பாருங்க, எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. இதை இந்த நாட்டினுடைய நம்முடைய எதிரிகள் விரும்புறான். இப்படி முஸ்லிம்கள் ஆகணும். ஒருத்தனுக்கு ஒருத்தன் தொடர்பு இருக்கக்கூடாது, நட்புல தொடர்பு இருக்கக்கூடாது, எந்த பந்தமும் அவனுக்கு உறவுல தொடர்பு இருக்கக்கூடாது, தாய் தந்தைய தொடர்பு எல்லாம் தனித்தனி குழுக்களா வாங்கணும். சாப்பிடணும், எந்திரிக்கணும், ஓடிடணும், அவ்வளவுதான். வேற எதை பத்தி அவன் பேசக்கூடாது. நல்ல ஆடை உடுக்கணும், நல்ல பெரிய விலை உள்ள செல்போன் வாங்கணும், வாங்குறதுக்கு இல்லையே இஎம்ஐ இருக்கு, வாங்குறது காசு இல்லையே கவலைப்படாது, இஎம்ஐ இருக்கு. இஎம்ஐ என்னது? வட்டி இருக்கு, வாங்கிக்க. வண்டி நல்ல வண்டி இல்லையா? உனக்கு தான் புது வண்டி நாங்க தர்றோம்ல. எவ்வளவு கையில காசு வச்சிருக்கிற? 20,000, 2 லட்சம் ரூபாய்க்கு வண்டி எடுத்துக்கோ. சொல்றது வாப்பா இல்ல, வட்டி கொடுக்கறவன். 2 லட்சம் ரூபாய் வண்டி 20,000 ரூபாய்க்கு மாசம் மாசம் கெட்டு போ, அவ்வளவுதான். அன்றையிலிருந்து அவன் மீது சாபம். இதுல போய் உண்மைதான் வட்டியில சாபத்தின் பயணம். அது வண்டியில அப்படி அடிச்சு ஏறி உட்கார்ந்த உடனே சாபத்தினுடைய பயணம். ஏன்னா எந்த வண்டி யாருடைய காசு? வட்டியின் காசு. எவனோ ஒருத்த வட்டி கொடுத்தா இவன் வண்டி வாங்கிட்டான். வண்டி அவனுடைய காரு, அவனுடைய வீடு. நேற்று கூட ஒரு அம்மா சொன்னாங்க, வீட்டை போய் லோனுக்கு வாங்கிட்டேன், லோனே அடைய மாட்டேங்குது, மௌத்தாகிறவரே கிடையாது. யாரெல்லாம் லோன் வாங்கி வீடு கட்டினீங்களோ
நீங்க மௌத்தானாலும் உங்க பிள்ளை மௌத்தானாலும் லோன் அடையாது கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். லோன் அடைஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது உயிர் இருக்காது. அப்படித்தான் அந்த செட்டப். அப்படி ஒரு வேலை அடைகிற மாதிரி நீங்க கட்டிட்டீங்கன்னு வைங்க, மறுபடியும் வருவான். ஏன் நீங்க மேல கட்டக்கூடாது? அவன் கேட்பான். இல்ல அது நான் முடிவு பண்ணிக்கிறேன். அப்படி இல்லம்மா, வாழ்க்கையின் திட்டம் இது. அரசாங்கம் உங்களுக்கு சில சலுகைகளை தருது, முதல்ல இந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறீங்க, மேல கட்டு. இப்படித்தானே விழுந்து கிடக்கிறோம். இப்படி எல்லாம் இந்த நிலையில கட்டப்பட்ட வீடுகள் தான், பள்ளிவாசல்கள் தான் இன்றைக்கு இடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களே. நம்முடைய வேதனையை, நம்முடைய வருத்தத்தை, நம்முடைய தியாகத்தை இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆளுங்கட்சி அப்படித்தான் இருக்கு, பாலுங்கட்சி அப்படித்தான் இருக்கு. இதை நம்ம மக்களுக்கு நாம் ஊட்டி எப்படி சுதந்திரத்தையே எண்ணி பார்க்க முடியாத ஒரு சமுதாயத்தை சுதந்திரம் வாங்க முடியுங்கிற நிலையை உருவாக்குனாங்களோ, அது மாதிரி முஸ்லிம்கள் தான் இந்த நாட்டினுடைய மேம்பாட்டுக்கு, இந்த நாட்டினுடைய உயர்வுக்கு, இந்த நாட்டினுடைய எல்லா மாற்றத்திற்கும் தயாராக வேண்டும். எப்படி அறவழியில் தயாராக வேண்டும். இந்த நாடு சிதிலம் அடைஞ்சிருக்கு. வழிபாட்டு உரிமை நம்மகிட்ட கிடையாது. சன்னம் சன்னமா பறிக்கிறா, திட்டமிட்டு நம்மள எல்லா வேலையும் செய்யறா. முஸ்லிம்கள் கல்வி சாலைகள் நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறான். மதரசாக்களில் தீவிரவாதம் சொல்லி வடநாட்டுல நிறைய மதரசாக்களை மூடுறான். மதரசால பொருளாதார நிபுணர்கள் என்ற பெயர்ல உள்ள பூந்து அமலாக்கத்துறை, அந்த துறை, இந்த துறைன்னு சொல்லி செக்அப் பண்ணி ஒரு 5 பேரை கூட்டிட்டு போய் 10 தடவை அழகழிச்ச உடனே நமக்கு எதுக்கு இந்த மதரசாங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க. பள்ளிவாசல்கள், ஞான்பாவி பள்ளிவாசல் என்னாச்சு? இன்னும் பிரச்சனை. சம்பல் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல் இன்னும் பிரச்சனை, பூட்டு போடுறான். காசி மதுரால உள்ள பள்ளிவாசல் நீங்க திறக்கவே முடியாது, போகவே முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. என்ன வேணும்? ஒரு பள்ளிவாசலை அப்புறப்படுத்துவதற்கு அவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன வேலை தான் வேணும். பள்ளிவாசலுக்குள்ள வரணும், வந்துட்டு எதையாவது ஒரு பஜனையை பாடி எங்க சிவன் இங்க பிறந்தான், எங்க ராம இங்க பிறந்தான் ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டால் ஆர்டிஓ ஒரு வருவார். காவல்துறை எல்லாம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் ஆர்டிஓ ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அவர் வருவார். வந்துட்டு 2 பேருக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, 2 பேர் இங்க வாங்க. மதத்துக்குள்ள பிரச்சனை ஏற்பட்ட கூடாது, முதல்ல அந்த பள்ளிவாசலை பூட்டி சாவி எங்கிட்ட தாங்க. கோர்ட்ல பிரச்சனை நடக்கும், கோர்ட் உங்களுக்கு தீர்ப்பு சொல்ற வரைக்கும் சாவி எங்கள்கிட்ட இருக்கும்ன்றுவான். பள்ளிவாசல் பூட்டியாச்சா? நம்ம இடம் வாங்கி நம்ம கட்டின பள்ளிவாசல் ஒரே ஒருத்த ஏதோ ஒரு ஆலயம்னு சொன்ன மாத்திரத்துல ஆர்டிஓ வர்றாரு, மதங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம்னு சொல்றாரு, கொண்டு போயிட்டாரு பள்ளிவாசல. இப்ப இவங்கள்ட்ட இருந்து எப்ப தீர்ப்பு எப்ப பள்ளிவாசலை திறப்பீங்க நீங்க? இதான் நிலை. ஒரு நாள் போதும் நம்ம பள்ளிவாசல். அந்த மாதிரியான சட்ட விதிமுறைகளை இந்த நாட்டில் வகுத்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு விழிப்புணர்வாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பாருங்க. அப்ப விழிப்புணர்வு வேணும்னு சொன்னா தொடர்புகள் அதிகமாகும். இஸ்லாமிய வாசனையோடு உள்ள வாழ்க்கையை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நாமளும் அப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி செய்யக்கூடிய தருணங்களை உருவாக்கும். அதற்கான மஹல்லா ஜமாத்துகளை உருவாக்கணும். எல்லோரும் சேர்ந்து ஒரு கட்டுப்பட்ட சூழலை உருவாக்கணும். இப்ப யாருக்கும் கட்டுப்படல. ரோட்ல வண்டி நிறுத்தாதப்பா, வண்டி வாகனம் போகிறது கொஞ்சம் ஓரமா நிறுத்து. பாய் வாங்க, உங்க ரோடா? 4 பேர் போறான். ஹேண்ட்பார்ல ஒருத்த உட்காந்துருக்கான், பின்னாடி மட்கார்ல ஒருத்த உட்காந்துருக்கான், சீட்ல ஒருத்த உட்காந்துருக்கான், பெட்ரோல் டேங்க்ல ஒருத்த உட்காந்துருக்கான். இந்த தெருவுல 4 பேர் போறான். தம்பி நில்லுப்பான். என்னப்பா 4 பேர் போறீங்க? பாய் வண்டி ஏன் வண்டி பாய்? முஸ்லிமுங்க, கட்டுப்படுற முஸ்லிமுங்க, முஸ்லிம் தாய் தந்தைக்கு பிறந்தவங்க. அப்புறம் அவங்க அத்தா வர்றாரு. என்ன பையனை மிரட்டினீங்களாமா? எதுவுமே விசாரிக்காம எப்படிங்க இந்த சமூகம் உருப்படும்? இந்த 4 பேர் போறானே, எங்கேயோ ஒரு அப்பாவி மருந்து வாங்க போயிட்டு இருப்பான், அம்மாவுக்கு கொண்டு போய் மேல விட்டுருவான். அவ்வளவுதான், அவங்க கதி அதோதும். அம்மா அங்க கிடக்கும், இவன் இங்க கிடப்பான். இவனுக்கு ஏதாவது இருக்கு? அந்த 4 பேர் போனவனுக்கு அதுவும் ஹை ஸ்பீட்ல போறாங்க. சிந்திச்சு பாருங்க. ஒரு கட்டுப்பாடுடைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய இடத்துல உள்ள நாமோ அதுக்கு ஒத்துழைக்கிறோமா? பையன் ஒரு பிரச்சனைன்னு வந்தவனை என்னன்னு கேட்காம அடிக்க போறான். எல்லா வேலைகளையும் எப்படியெல்லாம் மாற்று மதத்தவர்கள் சட்டத்தை மீறி நடந்தார்களோ இன்னைக்கு போய் பாருங்க. அவங்க ஏரியாவில் போய் பாருங்க, மாற்று மதத்தவர்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் போய் பாருங்க. வரிசையா வண்டி நிறுத்திருக்காங்க, அழகா இருக்கு. வாகனம் பாட்டுக்கு வாகனம் போகுது, அப்படி ஒழுங்கா நிறுத்திருக்காங்க வண்டியை. நம்ம ஏரியாவில் பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழுங்கா வண்டி நிறுத்திருக்காங்க நீங்க சொல்லுங்க. வாகனம் நிறுத்துவதில் கூட இந்த மார்க்கத்தின் நெறிமுறைகளை பின்பற்றுவதில்லை. நடு ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கான். ரோட்ல பாதி கூட நம்ம ரோடு கிடையாது, 10 அடி ரோடு. அதுல பாதி இடத்தை ஆக்கிரமிச்சு பேசிட்டு இருக்கான். பாய் கொஞ்சம் ஓரமா நின்று பேசுங்க பாய். சரிங்க பாய், போங்க பாய். அங்கேதான் நிற்கிறான்.
அப்ப கட்டுப்பாடற்ற ஒரு சமுதாயமாக நம்ம மாறணும்னா நம்முடைய பிள்ளைகள் நிலைமை என்னவாகும் என்பதை இந்த சமூக சூழலோடு சேர்ந்து சிந்திக்க வேண்டும் என்று இந்த ஜுமாவின் முதல் உரையிலே கேட்டு அமர்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழு, நோன்பு வை, ஹஜ்ஜுக்கு போ, ஜக்காத்து கொடு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள் என்ற இந்த 5 விஷயங்களை மட்டும் சொல்லவில்லை. அந்த 5 விஷயங்களை சொல்லுவதற்கு இவ்வளவு பெரிய குர்ஆன் தேவையில்லை, இத்தனை வசனங்கள் தேவையில்லை. நபிமார்களுடைய வாழ்க்கை, முன் காலத்தில் சென்று போனவர்கள், அழிந்தவர்கள், நாசமானவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் எடுத்து படம் பிடித்து காட்டக்கூடிய புத்தகம் அல்லாஹ்வுடைய வேத புத்தகம் திருமறை குர்ஆன். அது பலவிதமான வரலாறுகளை சொல்லுகிறது. அந்த வரலாறு எதுக்கு தெரியுமா சொல்லுது? படிப்பினை பெறுவதற்காக சொல்லுவது. ஆனா நமக்கு என்ன தெரியும்? ஒரு முஸ்லிம்னா தொழு, நோன்பு வை, ஹஜ்ஜுக்கு போ, ஜக்காத்து கொடு, அல்லாஹ் மேல ஈமானோடு. இது மட்டுமே ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. வாழ்க்கையின் இஞ்சிஞ்சாக அடிப்படையில இருந்து, காலையில வீட்டில இருந்து காலை வைத்து வெளியிலே வந்து திரும்ப அந்த வீட்டுக்கு செல்லுகிற வரை இஸ்லாம் நம்மோடு தொடர்றது. இறைவனுடைய எல்லா பார்வையும் நம்மை விட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, நகர்றதில்லை. அப்படியானால் எவ்வளவு பாதுகாப்பான வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானது. ஆரோக்கியத்தை நிறைய பேர் பாருங்க, 50 வயசு 55 வயசா இங்க வந்துடும் வயிறு, நடக்கிறது, குடிக்கிறது. அல்லாஹ் அக்பர், இங்க தக்பீர் கட்டுறான். என்னத்துக்கு இந்த வயிறு? எப்படி வந்தது? எதனால வந்தது? சாப்பாடு கொஞ்சம் அதிகமா இருக்கான், இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? ஒரு ஆய்வும் கிடையாது. 50 வயசு ஆச்சா, 60 வயசு ஆச்சா, பின்ன எல்லாம் முடிஞ்சதெல்லாம், பின்ன போய் படுத்துற வேண்டியதான். அங்க பிறகு வாழணும். வாழுகிற வரை ஆரோக்கியமாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 63 வயதுல ஒரு போர் வந்தால் அந்த போர்ல முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எதிரிகள் பயந்து போகிற ஒரு மாவீரன். எத்தனை எத்தனை பேர் இப்போ அல்லாஹ்வுடைய வாள்களாக அவர்கள் மாறினார்கள். இப்போ எல்லாம் நம்மகிட்ட ஒரு வாழத்தம்பு தூக்கி ஃபைட் பண்ணுனா எப்படி இருக்கும் நம்ம நிலைமை? வாழெல்லாம் தர வேண்டாம், அந்த பக்கம் நடந்து போய் ஒரு சண்டை போடலாம். எதிரிகளை நம்ம மீட் பண்ண முடியுமா? முடியாது. ஆரோக்கியத்தை இழந்து நிற்கும். சாப்பாடு, தூக்கம், எந்திரிச்சு ஓட்டம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எதை பற்றியும் அல்லாஹ் தந்த அமானிதம் இந்த உடல். ஓரளவாவது பேரிக்காக நோய் வரும், அல்லாஹ் நாடி வரும், அல்லாஹ் நாடி போகும். இது அல்லாஹ் ஏற்படுத்துறது. ஆனா நாமும் அறிவு தந்திருக்க அல்லாஹ் எப்படி நம்ம உடலை வச்சுக்கலாம், எப்படி நம்ம முகத்தை வச்சுக்கலாம், எப்படி நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம், ஆரோக்கியமான சமுதாயத்தை எப்படி நம்ம படைக்கலாம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது சகோதரர்களே. அதை பற்றியும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நம்ம உடலை நம்ம கெடுத்தோம்னா அதை பற்றியும் அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே விசாரிப்பான். குற்றவாளி கூட நிறுத்தப்பட்டுருவோம். இந்த ஒவ்வொரு சரீரத்தினுடைய உறுப்பும் அல்லாஹ் தந்த அமானிதம். ஏன்னா உறுப்பு இருக்கும், செயல்படாது. அப்படி ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. உறுப்பு இருக்கு, நாக்கு இருக்கு, பேசாது. கண்ணு இருக்கு, பார்க்காது. காது இருக்கு, கேட்காது. கால் இருக்கு, நடக்காது. இளம்பிள்ளை வாழும். சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு ஆரோக்கியமான உடலை தந்திருக்கிறான். நான் ஏன் இந்த ஆரோக்கியத்தை பேசுகிறேன் என்று சொன்னால், முஸ்லிம் தன்னை ஒரு ஆரோக்கியமான சூழலிலே வைத்துக் கொண்டிருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆரோக்கியமான பலமானவனாக இருப்பான். ஒரு முஸ்லிம் கோழையாக இருக்க மாட்டான், சோம்பேறியாக இருக்க மாட்டான், எப்பவும் அலாட்டா இருப்பான், எந்த நேரத்திலையும் தயார் நிலையில் இருப்பான். எல்லாத்துக்குமே அவன்தான் முஸ்லிம். அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை, பாதுகாப்பான ஒரு சமுதாயத்தை, நாம் பெற்ற இந்த சுதந்திரத்தை பேணி காக்கக்கூடிய ஒரு திடமான உறுதியான ஒரு சமுதாயத்தை கட்டமைப்பதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோம். அல்லாஹ் ஏக இறைவன் அதற்கு எல்லா விதமான உதவியும் நமக்கு செய்யட்டும். நம் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். பெண்கள் தலைமுறை இந்த சமுதாயத்தின் பலகீனமானவர்கள், குழந்தைகள் இந்த சமுதாயத்தின் பலகீனமானவர்கள், முதியவர்கள் இந்த சமுதாயத்தின் பலகீனமானவர்கள். அந்த பலகீனமானவர்களுக்கு பலமானவர்கள் யார் தெரியுமா? நாம் தான். இந்த எதிர்கால இளைஞர் தலைமுறை அவர்களை ஆரோக்கியமான ஒரு நிலையிலே நாம் கொண்டு செல்வதற்கு அல்லாஹ் உதவி செய்யட்டும் என்ற துவாவோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.